ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனிதாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா. இது சப்பாத்தி, நான், பரோட்டா இதுக்கெல்லாம் ஒரு அருமையான சைடிஷ். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் புனிதாஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் 4 லவங்கம், 2 ஏலக்காய், 4 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கும் போதே 8 முந்திரி, கட் பண்ணி வச்சுருக்கிற 3 தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா குழைவாக வேகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இது நல்லா ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இதே வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இது கூடவே 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். அடுத்து இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவும் இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போறதுக்காக ஒரு லிட்டை போட்டு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 200 கிராம் பன்னீர் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இது கூடவே ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூன் கஸ்தூரி மெத்தி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டா டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புனிதாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.